காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை எல்லை தாண்டி மீட்பதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் காத்தக்குடிமேடு கிளிஞ்சல்மேடு கிராமங்களை சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. அடாத செயல் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் 25 பேரை உடனடியாக விடுவிக்க அவர்கள் படகுகளையும் மீட்டு தர ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் இலங்கை நீதிமன்றத்தால் நடந்த 3ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அவர்கள் அங்கேயே பரிதவித்து வருவதாக அவர்கள் உறவினர்கள் தெரிவித்துள்ளது வேதனை அளிக்கிறது எனவும், மேலும் தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறையில் வாடுகின்றனர். மீனவர்களுக்கு தொடர்ந்து இதுபோல நிகழ்வை தடுக்க தமிழக அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாம் கடிதம் எழுதுவதே போதும் என்று முதல்வர் எண்ணுகிறாரா? இது ஒரு புரியாத புதிதாக இருக்கிறது. இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரையும் உரிய முறையில் மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும். மனிதாபிமான முறையில் இலங்கை அரசிடம் பேசி தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஒன்றிய அரசை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் அவர்கள் தன் எக்ஸ்பிரஸ் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சொன்னது. காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை எல்லை தாண்டி மீட்பதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் விடுத்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள். வணக்கம். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் காத்தக்குடிமேடு கிளிஞ்சல்மேடு கிராமங்களை சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. அடாத செயல் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் 25 பேரை உடனடியாக விடுவிக்க அவர்கள் படகுகளையும் மீட்டு தர ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் இலங்கை நீதிமன்றத்தால் நடந்த 3ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அவர்கள் அங்கேயே பரிதவித்து வருவதாக அவர்கள் உறவினர்கள் தெரிவித்துள்ளது வேதனை அளிக்கிறது எனவும், மேலும் தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறையில் வாடுகின்றனர். மீனவர்களுக்கு தொடர்ந்து இதுபோல நிகழ்வை தடுக்க தமிழக அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாம் கடிதம் எழுதுவதே போதும் என்று முதல்வர் எண்ணுகிறாரா? இது ஒரு புரியாத புதிதாக இருக்கிறது. இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரையும் உரிய முறையில் மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும். மனிதாபிமான முறையில் இலங்கை அரசிடம் பேசி தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஒன்றிய அரசை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் அவர்கள் தன் எக்ஸ்பிரஸ் பதிவு செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சொன்னது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.